கேபிஎஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜே கே. எனக்கும் நம்முடைய சேனலுக்கும் ஆதரவா இருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. சோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, பிளாக் செயின் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ். ஓகே, நம்ம தொடர்ந்து கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான வீடியோக்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் இரண்டு மேஜர் வீடியோஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோ என்னன்னா, பிட்காயின் என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படை விளக்கம் பார்த்தோம். அதற்கு அடுத்து பிட்காயினை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இரண்டாவது வீடியோ பார்த்தோம். இன்னைக்கு பெரும்பாலான கிரிப்டோ கரன்சிஸ் இல்ல பெரும்பாலும் இந்த கிரிப்டோ மார்க்கெட் எந்த அடிப்படையில் இயங்குது, ஏன் மக்கள் இவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க, சோ அதனுடைய அடிப்படையான ஒரு விஷயம் என்ன, எந்த விஷயத்தை அது பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த இன்ஃபோசிஸ் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சு நம்ம அதை வாங்குறோம். தட் இஸ் ஆக்சுவலி ஃபண்டமெண்டல். சோ அவங்க என்ன பண்றாங்க, சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்காங்க, உலகம் ஃபுல்லா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் பண்றாங்க. அப்போ இந்த சாஃப்ட்வேர் சர்வீசஸ்க்கு டிமாண்ட் இருக்கா, பல வருடங்களுக்கு இருக்கா, இது நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்றோம். அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது அது குறைய நம்ம வாங்குறோம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன பண்றோங்கிறது தெரியுது. ஓகே, சோ அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சிஸ் இன்னைக்கு உலகத்துல பெரும்பாலான மக்கள் நம்பப்படுறாங்க. அதாவது அதிகமான மக்கள் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அதிகமான மக்கள் அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. ரீசெண்டா பிட்காயினுடைய growth பார்த்துட்டு எல்லாரும் இறங்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சைட்ல ஒரு தரப்பட்ட மக்கள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் a gambling, பயங்கரமா ஏறிட்டு இருக்கு, இறங்கிட்டு இருக்கு, சோ இதுல இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர மக்கள். இன்னொரு தரப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா, இது ஃபியூச்சர், இதுதான் அடுத்தது ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி ஒரு மொபைல் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நம்ம சொன்னாலும் அது நிறைய பேர் நம்புறது இல்ல. அதுக்கப்புறம் ரியாலிட்டி மாறிச்சு. ஸ்டாக் மார்க்கெட் இனிஷியலா ஆரம்பிக்கும் போதும் இருக்க ஒரு விஷயம் என்னன்னா கேம்பிளிங். சோ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம தெரியாம பண்ணும்போது, பணம் எப்படி செயல்பாட்டுல இருந்து வந்துருச்சு அப்படின்னு தெரியாம நம்ம பண்ணும்போது அது கண்டிப்பா கேம்பிளிங் மாறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனாலதான் இன்னைக்கு சில பேர் ட்ரேடிங் கேம்பிளிங்காவே பண்ணிட்டு இருக்கனால இன்னும் லாஸ்ட்ல இருக்காங்க. சோ ஈவன் நம்ம நிறைய ஆக்சுவலி விஷயங்கள் பார்த்தோம். கிட்டத்தட்ட 99% ஆஃப் த பீப்புள் இந்த மார்க்கெட் தே ஆர் லூசிங் த மணி பிகாஸ் ட்ரேடிங் கேம்பிளிங் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அதனோட ப்ராசஸ், அதனோட ஒவ்வொரு வாட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் மட்டுமே நோக்கி அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸை கத்துக்கிட்டு அதுல பண்ணாங்கன்னா கண்டிப்பா they will be successful. ஓகே, சோ அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பார்க்க போற விஷயம் என்ன, கிரிப்டோ கரன்சிஸ்ல என்ன நடக்குது, ஓகே, அது அடிப்படை எதற்கு பயன்படுது அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் கிரிப்டோ கரன்சில எதற்காக பண்றேன், அப்ப எவ்வளவு தூரம் இன்வெஸ்ட் பண்றேன், சோ அப்படியே பண்ணாலும் எந்த பர்சன்டேஜ் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆக்சுவலி நம்ம தெளிவோடு பண்ண முடியும். அந்த அடிப்படையில் தான் நம்மளோட சேனல்ல எல்லா வீடியோக்கள் அது மார்க்கெட்டா இருக்கட்டும் இல்ல கமாடிட்டி மார்க்கெட்டா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு பார்க்க போறது கிரிப்டோ மார்க்கெட் சம்பந்தமான விஷயம் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோ பார்த்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரஸ் பண்ணி என்னோட புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ல டெலிகிராம்ல நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு நீங்க பண்ண விஷயம் இந்த வீடியோக்கு கமெண்ட் செக்ஷன் மற்றும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெலிகிராம் இன்ஸ்டால் பண்ணிட்டு கேபிஎஸ் டைப் பண்ணீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணலாம். ஓகே, சோ இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். ஓகே, சோ ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது அடிப்படையில் இந்த கிரிப்டோ கரன்சினுடைய ஒரு பேஸ். ஓகே, சோ எதனால இவ்வளவு மக்கள் இதுக்குள்ள வர்றாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் சொன்னா, அதற்கு முன்பு நம்மளுடைய வாரன் பஃபட், தட் இஸ் இன்வெஸ்ட்மெண்டோட குருவான வாரன் பஃபட் சொல்லி ஒரு விஷயத்தை பார்ப்போம். அவர் என்ன ஒரு கோட் கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஸ்க் கம்ஸ் ஃப்ரம் நாட் நோயிங் வாட் யூ ஆர் டூயிங். ஓகே, சோ இது எல்லா மார்க்கெட்டுக்கு பொருந்தும், எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பொருந்தும். ஓகே, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் என்ன நடக்குது, எதற்காக நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், நம்ம இன்வெஸ்ட் பண்ண பிறகு அதுல என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு பண்ணனா நம்ம தைரியமா இருப்போம். அதனாலதான் அவர் என்ன சொல்லுவாரு, ஒரு பங்குச்சந்தை நான் இன்வெஸ்ட் பண்ண பிறகு 10 வருஷம் இழுத்து மூணாலும் அவ கவலைப்பட போறது இல்ல. ஏன்னா பங்குச்சந்தைங்கிறது ஒரு ஆக்சுவலி இண்டிகேட்டர், எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத காட்டுற ஒரு இண்டிகேட்டர் தான். ஆனா அதுல நடக்க போறது எல்லாமே, அதை செயல்படுத்த போறது எல்லாமே அந்த கம்பெனி என்ன செய்யறாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால 10 வருஷம் பங்குச்சந்தை இழுத்து மூணாலும் அந்த கம்பெனி நடந்துட்டு இருக்கு, கம்பெனி என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அதனால பயப்படணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரிதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரிப்டோ மார்க்கெட்ல எதற்கு இவ்வளவு மக்கள், பெரும்பாலான மக்கள் இந்த கிரிப்டோல இறங்குறாங்க. ஒண்ணு கேம்பிளிங்கா இறங்குறாங்க நம்ம சொன்னோம், ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இறங்குறாங்க அப்படி சொன்னோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இறங்காங்கன்னா எதற்காக, என்ன அடிப்படையில இந்த இன்வெஸ்ட்மெண்ட் செயல்படுது, சோ எதற்காக இந்த பிளாட்ஃபார்ம்லாம் பயன்படுது. கிட்டத்தட்ட நம்ம சொன்ன லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வீடியோல காயின் மார்க்கெட் கேப் நீங்க யூஸ் பண்ணுங்க, investing.com மாதிரி. அங்க எவ்வளவு கிரிப்டோஸ் இருக்கு, ஒரு கிரிப்டோனுடைய எதனோட அடிப்படையில் செயல்படுது, இதெல்லாம் நீங்க படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகே, அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட மோர் தென் 4500 காயின்ஸ், 4000 காயின்ஸ்க்கு மேல இருக்கும்போது இப்போ எதற்காக இவ்வளவு காயின்ஸ் டே பை டே லான்ச் ஆயிட்டு இருக்கு, எதற்காக இவ்வளவு மக்கள் இதுல இன்வெஸ்ட் பண்றாங்க இல்ல இதுல ட்ரேட் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கும். ஓகே, சோ நீங்க இன்னைக்கு ஒரு விஷயம் எடுத்துங்க, நம்மளுடைய சவுத் இந்தியால எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி எடுத்தா ஒரு டிவிஎஸ் மோட்டார். ஓகே, இந்த டிவிஎஸ் மோட்டார் நம்ம சவுத் இந்தியால ஒரு பாப்புலர். ஓகே, ஈவன் when it comes to ஸ்டாக் மார்க்கெட் இந்தியா மூலமா பாப்புலர். அப்படின்னா இந்த இந்தியா, சவுத் இந்தியால உள்ளவங்க அந்த டிவிஎஸ் மோட்டார் பத்தி அதிகமா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. சோ இந்தியான்னு பாத்தீங்கன்னா ஒரு பரவலா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. அப்படிங்கும்போது சோ இப்ப இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த டிவிஎஸ் மோட்டருடைய growthல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா யாரா அதுல பங்கு பெற முடியும்
அப்படின்னா வந்துட்டு சவுத் இந்தியா பீப்புள் வந்துட்டு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல பங்கு போடுவாங்க. சோ நானும் கேள்விப்பட்டிருக்கேன், என்னோட நண்பர் மூலமா நானும் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் உள்ள மக்கள் வந்து பங்கு போடுவாங்க. ஓகே, சோ இதே டிவிஎஸ் மோட்டரை உலகம் ஃபுல்லா எந்த மூலையில வேணா, ஆப்பிரிக்காவா இருக்கட்டும், இல்ல அண்டார்டிகாவா இருக்கட்டும், இல்ல யூஎஸ் இருக்கட்டும், யாரு வேணா வாங்க முடியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதோட ஒரு சிறப்பம்சம் எதுவுமே கிடையாது. அப்படின்னா there is no actually geographical barrier. Okay, there is no centralized authority like actually செபி இல்ல வந்துட்டு என்ன சொல்றது ஃபெடரல் இல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் அத்தாரிட்டி எதுவும் கிடையாது. எல்லாமே இட் வில் பி கவர்ன்டு பை ஆக்சுவல் சிஸ்டம். ஓகே, அப்படின்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா, அதாவது டிஏஓ சொல்லுவாங்க, டீசென்ட்ரலைஸ் ஆட்டோமேட்டட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகே, சோ அதை விட வந்து என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து நம்ம யூஎஸ் மார்க்கெட்ல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு பேங்க் மூலமா போகணும். ஓகே, இல்ல அதற்கும் ஏகப்பட்ட சார்ஜஸ் அந்த பேங்க்குக்கு நம்ம பே பண்ணணும். இந்த மாதிரிலாம் இல்லாம நானே டைரக்டா பங்கு பெற முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுதான் வந்து கிரிப்டோ. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் கிரிப்டோ வந்து இந்த அளவுக்கு மக்கள் வந்துட்டு ஈகர்னஸ் காட்டுறாங்க, ஏன் வந்து இது ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜியா வந்து கருதப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ எல்லாரும் வந்துட்டு இதுல இறங்கலாம். எல்லாருக்கும் வந்து தெர் இஸ் நோ ஜியோகிராபிக்கல், எந்த கண்ட்ரில இருந்து வேணா வந்து ட்ரோனை வாங்கலாம், எந்த கண்ட்ரில வந்து பிட்காயினை வாங்கலாம், எந்த கண்ட்ரில யாரு வேணா யாருக்கு வேணா வந்து பிட்காயின் அனுப்பலாம். என்எஸ்ல இருந்து பிஎஸ்சிக்கு அனுப்பலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜெரோதால இருந்து அப்ஸ்டாக்கு வந்துட்டு இன்டோல பிட்காயின் அனுப்பலாம், அப்ஸ்டாக்ஸ்ல இருந்து ஜெரோதாக்கு அனுப்பலாம். இது வந்து ஸ்டாக்கான புரோக்கிங் கம்பெனி, டிமார்ட் கம்பெனி. நான் சொல்றேன் ஒரு எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சுவலி ட்ரேடிங் நடத்துறவங்க. சோ இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பா வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு கிரிப்டோ கரன்சி. அதை பத்தி தான் வந்து இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். சோ மோர் அண்ட் மோர் பீப்புள் வந்து இறங்கும் போது அதனுடைய வேல்யூஷன் அதிகமாகும், அதனுடைய லிக்விடிட்டி அதிகமாகும். அதுதான் வந்துட்டு கிரிப்டோ நடந்துட்டு இருக்கிற விஷயம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு மாடர்ன் கான்ட்ராக்ட். அந்த மாடர்ன் கான்ட்ராக்ட் தான் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் சொல்றோம். ஓகே, ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட்ல ஒரு கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும், அதாவது வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கணும்னு வச்சுப்போமே. சோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில உள்ள ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது, இல்ல இந்த டிவிஎஸ் மோட்டார் கம்பெனிக்கு எடுத்துப்போம், அவங்களுக்கு ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. ஓகே, சோ ஒரு உதவி ஆக்சுவலி பாகத்தை வந்து தயாரிக்கிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட் தேவைப்படுது. அப்போ அந்த எக்யூப்மெண்ட் வாங்கணும்னா அவங்க என்ன ஆசைப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஏரியா, லோக்கல் ஏரியா, தட் இஸ் ஆக்சுவலி ஒரு சவுத் இந்தியாலயோ ஒரு கோயம்புத்தூர் இந்த மாதிரி அங்க உள்ள அந்த டிவிஎஸ் மோட்டர்ல ஒர்க் பண்ற ஒரு இன்ஜினியர் வந்துட்டு எங்க வாங்க ஆசைப்படுவாருன்னா ஒரு கோயம்புத்தூர்ல வாங்க ஆசைப்படுவாரு வச்சுப்போம். ஓகே, அதை தாண்டி இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எங்க அப்படின்னா இந்தியால ஏதாவது ஒரு இடத்துல. ஏன் அப்படின்னா ஏன் வந்து இந்த அளவுக்கு வந்து எதாவது வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து தெரிந்த இடம். ஓகே, இவங்க ஏமாத்த மாட்டாங்க, இவங்க நம்பி நம்ம பணத்தை பேங்க்ல போடலாம், இவங்க நம்பி வாங்கலாம், அப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கூட நமக்கு அட்டன் பண்ணுவாங்க அப்படிங்கிற வந்து ட்ரஸ்ட்டை வந்துட்டு அதிகமா வந்து நம்ம எதிர்பார்ப்போம் எந்த ஒரு பொருளை வாங்க. தாண்டி தான் வந்து நம்ம வெளிநாடுகளில் எந்த ஒரு பொருளையும் வாங்க ஆசைப்படுவோம். ஓகே, அந்த வெளிநாடுகள் வாங்கும் போது இன்னும் வந்து நம்ம ட்ரஸ்ட் லெவல் வந்து பயம் இருக்கும். சோ அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு அங்க உள்ள பேங்க்ஸ் தான் வந்து சென்ட்ரலைஸா வச்சுட்டு வந்துட்டு எந்த ஒரு பொருளையும் வாங்குவாங்க. அதாவது வந்து பணத்தை வந்து பேங்க் கொடுப்பாங்க, அந்த மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம டிஸ்பேச் பண்ண பிறகு அந்த பேங்க் வந்து அவங்களுக்கு பணம் ரிலீஸ் பண்ணும், அதுக்கு வந்து அந்த பேங்க்குக்கு நம்ம ஃபீஸ் வந்து பே பண்ணும். ஓகே, சோ அப்ப இந்த ஒரு ப்ராசஸ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 to 4 days வந்து எடுத்துரும். அதுக்கப்புறம் மேனுவல் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது நம்ம அவங்கள்ட்ட இவ்வளவு பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும், அந்த பேமெண்ட் வந்துட்டு நம்ம ஒரு செக்காவோ இல்ல வந்துட்டு ஒரு ஆர்டிஜிஎஸ் நெஃப்டாவோ இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகே, இது வந்து மேனுவல் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். சோ அக்ரிமெண்ட், அதுக்கப்புறம் பாண்ட் நீட்ஸ், இதுக்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இந்த அக்ரிமெண்ட் வந்து மேனுவலா சைன் பண்ணணும், அதுக்கு பிசிக்கலா வந்துட்டு இல்ல நம்ம சைன் பண்ணணும், இல்ல அவங்க அனுப்பிச்சு படிச்சு இந்த மாதிரி சைன் பண்றது ஒரு டைம் கன்சூமிங். பிசிக்கல் சிக்னேச்சர், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட். ஓகே, என்ன இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓகே, இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எந்தெந்த பிளாட்ஃபார்ம் இந்த கிரிப்டோ கரன்சில யூஸ் பண்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் அதிகமா யூஸ் பண்றாங்க. இதுல அதிகமா பயன்படுற ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துன்னா எத்தீரியம் பிளாட்ஃபார்ம். தட் இஸ் அதனாலதான் இன்னைக்கு எத்தீரியம் வந்துட்டு ஏன் இந்த அளவுக்கு வந்து அதிகப்படியான மக்கள் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க, இல்ல வந்து ட்ரேட் பண்றாங்க, ஏன் வந்து இந்த அதிகப்படியான பேர் வந்துட்டு இந்த எத்தீரியத்தை வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா இங்க பேக் சைட்ல வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், மேனுவல் பேமெண்ட் சிஸ்டம் சொன்னா இல்லையா, அதாவது வந்துட்டு பேமெண்ட் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். அது வந்து நம்மளோட ஃபியட் கரன்சில கொடுப்போம், ஐஎன்ஆர் கொடுப்போம், இல்ல வந்துட்டு மத்த கண்ட்ரி வந்து அவங்க கரன்சில கொடுக்குறாங்க. ஓகே, இந்த பிளாட்ஃபார்ம்களை பொறுத்தவரைக்கு ஏன் வந்துட்டு இந்த கிரிப்டோ கரன்சி இன்னொன்னு வேல்யூஷன் அதிகமா வரது ஒரு காரணத்தை ஒரு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஒன்னு சொல்றது உங்களோட ஒரு ஃபண்டமெண்டலாவும் உங்களுக்கு வந்து ஒரு நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நம்பிக்கை லெவல் அதிகமா இருக்கும். சோ இந்த எத்தீரியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம். ஓகே, இந்த சாஃப்ட்வேர் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து நீங்க யூஸ் பண்றதுக்கு, அதுக்காக அந்த கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு you have to pay in ether. ஓகே, ETH. ஓகே, சோ இந்த ஈத்தர்ல தான் ஈத்தர் காயினை தான் நீங்க பே பண்ணணும், அதாவது வந்து நம்மளுடைய ஃபியட் கரன்சி பே பண்ண முடியாது. அப்போ இப்ப ஏன் வந்துட்டு நம்ம எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க கமாடிட்டி மார்க்கெட் எடுத்துங்க. கமாடிட்டி மார்க்கெட்டுங்கிறது நமக்காக டிசைன் பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இல்ல, அதாவது ரீட்டைல் ட்ரேடருக்காக டிசைன் பண்ணப்பட்ட விஷயம் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பிபிசிஎல், HPCL வந்து குரூட் ஆயில வாங்கிட்டு வந்துட்டு அவங்க பெட்ரோல் டீசல் விற்கிறாங்க. அப்ப அவங்க குரூட் ஆயில வாங்கிட்டாங்க, ஒன்ஸ் குரூட் ஆயில் மேல போச்சுன்னா அவங்களுடைய பெட்ரோல் டீசல் விலை வந்து நல்லா ஏற்றி விற்க முடியும், அதனால நல்ல லாபம் சம்பாதிக்க முடியும். அவங்க வாங்கினதுல இருந்து ஃபுல்லா கீழே இறங்கி
ஏறிச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்துட்டு இவங்க என்ன பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி கமாடிட்டி மார்க்கெட்ல வந்து ஹெட்ஜிங் பண்ணிப்பாங்க. அப்படின்னா பிரைஸ் வந்து கீழே இறங்குச்சுன்னா அதுல இருந்து அவங்களுடைய பணத்தை வெளில எடுப்பாங்க. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது இப்போ எதுக்கு இந்த கான்செப்ட சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீட்டைல் ட்ரேடருக்கு துளி கூட சம்பந்தம் இல்லாத HPCL பிபிசிஎல் பங்கு பெற வேண்டிய கமாடிட்டி மார்க்கெட் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பங்கு பெற்று பணம் சம்பாதிக்கிறாங்க. எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ல இதனுடைய இன்வென்ட்ரி எப்படி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் எங்க போகுது, அந்த ட்ரெண்டை பயன்படுத்தி சம்பாதிக்கிறாங்க. அப்படின்னு அர்த்தம், அடிப்படையில் நமக்கு வந்துட்டு அதுல பயன்பாடு இல்ல, ஆனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கணும். அதே மாதிரி ஏன் வந்து இந்த கிரிப்டோ கரன்சிஸ் எப்படி இயங்குது அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த பிளாட்ஃபார்முக்கெல்லாம் அந்த கிரிப்டோ கரன்சில தான் பே பண்ணணும். இப்ப எத்தீரியம் எடுத்துட்டுனா எத்தீரியத்துல பே பண்ணணும். ஓகே, கார்டனா எடுத்துனா கார்டனால பே பண்ணணும். சோ அந்த பிளாட்ஃபார்ம் அதனே பே பண்ணணும் போது அதிகப்படியான மக்கள் வந்து நாளைக்கு வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது, ஓகே, சோ ஸ்மார்ட் கான்ட்ராக்டோட தொடர்ச்சி என்னங்கிறது அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்க்க போறோம். சோ இப்படி எக்ஸிக்யூட் பண்ணும்போது they have to pay it in their own platform coin. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் காயின்ங்கிறது லிமிட்டெட். அந்த பிளாட்ஃபார்ம் காயின்ங்கிறது ஒண்ணு வந்து கிரிப்டோ கரன்சியை பொறுத்தவரை நம்ம என்ன சொன்னோம், அந்த காயினை நம்ம அடையணும்னா ஒண்ணு மைனிங் பண்ணணும். அப்போ மைனிங்க்கு வந்துட்டு கம்ப்யூட்டிவ் பவர் தேவைப்படும், அதிகமான பவர் தேவைப்படும், அதிகமான ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதுக்கான கோடிங் நாலேஜ், அதுக்கப்புறம் அதுக்கான நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஓகே, டெவலப்பர்ஸ்குள்ள எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாம போது இன்னும் வந்து அந்த காயினை யார் வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் கை மாத்தி வாங்குறது. ஓகே, சோ அந்த அடிப்படையில தான் அப்போ இந்த மாதிரி மார்க்கெட்ல நம்ம இந்த காயினை வந்து நம்மளும் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா, சோ அப்ப இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதிகப்படியான மக்களுக்கு உள்ள வரும்போது அதிகமா எக்ஸிக்யூட் பண்ண போறாங்க. அதிகமா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எத்தீரியம் கான்ட்ராக்ட்ல எத்தீரியம் பிளாட்ஃபார்ம்ல எக்ஸிக்யூட் பண்ணும்போது they need more ethers. அப்ப அந்த ஈத்தர் என்கிட்ட இருக்கும்போது, அப்ப டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது என்கிட்ட வந்து நான் போகுது அப்படிங்கும்போது நான் விற்க போறேன். அப்ப நான் அதுல பங்கு பெற்று நான் பணம் சம்பாதிக்கிறேன். எப்படி வந்துட்டு சோ MCXல வந்துட்டு ஒரு குருடாயலுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு தனிநபர் வந்து எப்படி பணம் சம்பாதிக்கிறது, அப்படிதான் வந்து இதுல சம்பாதிக்க. அப்ப நமக்கு என்ன தெரியணும், அப்ப எந்த ஒரு பிளாட்ஃபார்முக்கு அதிகமான வரவேற்பு இருக்கு, பொதுவா கிரிப்டோ கரன்சி எதுக்கு பயன்படுது, எப்படி வந்துட்டு அதனுடைய மூவ்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறது தெரியணும், அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறது தெரியும். அப்பதான் இந்த கிரிப்டோல வந்து நம்ம நல்லா வந்துட்டு பங்கு பெற்று நம்மளும் லாபம் சம்பாதிக்க முடியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். சோ இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் பயன்படுத்தி இன்னைக்கு வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி பிட்காயின், எத்தீரியம், கார்டனோ, கியூட்டம், இட்டர்னிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டெல்லார், வேவ்ஸ். ஓகே, சோ அப்ப அடுத்து வந்து நம்ம ட்ரெடிஷனல் கான்ட்ராக்ட் என்னன்னு பார்த்தோம், ஒரு PO எப்படி வந்து டிவிஎஸ் மோட்டர்ல பிளேஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அப்போ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஆக்சுவலி பார்ட்டிஸ் இருப்பாங்க, ஆனா சென்டர்ல எந்த ஒரு பர்சனும் தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம், ஒரு வெளிநாட்டுல ஒரு பொருளை வாங்கணும்னா அங்குள்ள ஒரு பேங்க் வந்து நம்ம நாடுறோம், அந்த பேங்க் வந்து சென்ட்ரல் அத்தாரிட்டியா வச்சுக்கிறோம். எனக்கு இந்த பொருள் கொடுத்த ஒரு பணத்தை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு. இங்க வந்து சென்ட்ரல் அப்படின்னு பார்க்கணும் டோட்டலா சாஃப்ட்வேர். ஏன் அப்படின்னா எவ்ரிதிங் வந்து ஒரு கோடுல வந்து நம்ம டிஃபைன் பண்ணிரோம், அதாவது இட் இஸ் ஃபுல் ஆஃப் ரிட்டன் வித் கோட்ஸ். அப்ப அந்த கோடு வந்து இட் இஸ் ஆக்சுவலி செட் வித் ப்ரீ டிட்டர்மைன் கண்டிஷன்ஸ். இப்ப இந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா இந்த பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாட்ஃபார்ம்ல எழுதிட போறோம். ஓகே, இந்த டெவலப்பர் வந்து கொடுத்துட போறாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இது புரிய வைக்கணும்னு வச்சுங்களேன். நீங்க எத்தனை பேர் சில பேர் கார்பரேட் கம்பெனில ஒர்க் பண்ணீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் வெண்டிங் மிஷின் இருக்கும். என்ன அந்த ஆட்டோமேட்டட் வெண்டிங் மிஷினா, அதுல வந்துட்டு சாக்லேட் இருக்கும், அதுக்கப்புறம் சிப்ஸ் பாக்கெட் இருக்கும். எந்த ஒரு பொருள் எடுத்தாலும் 10 ரூபாய் அப்படின்னு வச்சுங்களேன். சாக்லேட்டா இருக்கட்டும், இல்ல சிப்ஸா இருக்கட்டும், இல்ல வேற எந்த ஒரு ஐட்டமா இருக்கட்டும். ஓகே, சோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு 10 ரூபாய் காயினை இன்சர்ட் பண்ண பிறகு இந்த காயினை இன்சர்ட் பண்ண பிறகு அந்த பட்டனை தட்டினோம்னா நமக்கு சாக்லேட் வேணும்னா சாக்லேட் பில்ல வரும். ஓகே, சோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஆட்டோமேட்டட் வெண்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மிஷினை பயன்படுத்தி 24 மணி நேரம் நமக்கு தேவையான பொருளை வாங்கலாம். பாயிண்ட் நம்பர் 1. இந்த மிஷினுக்கு வந்துட்டு ஒரு டைமிங் கிடையாது. இந்த மிஷினுக்கு நடுநிலைமையா ஒரு கடையில வந்து ஷாப் கீப்பர் ஒரு டயத்துக்கு கடையை ஓபன் பண்ணுவாரு, 9 மணிக்கு ஓபன் பண்ணுவாரு, சாயந்தரம் 6 மணிக்கு மூடிடுவாரு, அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தேவையான பொருள் நம்ம செலக்ட் பண்றது எல்லாமே எது பண்ணுதுன்னா மிஷின் பண்ணுது. சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த மாதிரி தான். அதாவது ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஒரு ப்ரீ டிட்டர்மைன் கண்டிஷன்ஸ் கொடுத்துரும், இந்த கண்டிஷன் ஃபுல் ஆயிடுச்சுன்னா என்னோட பணத்தை கொடு, சோ அந்த இடத்துல பொருளை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் எக்ஸிக்யூட் ஆக போகுது. இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனிலாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆடிட்னு ஒன்று வந்துச்சுன்னா ஆடிட் ரெடி ஆகுங்க, டாக்குமெண்ட் எல்லாம் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சோ இந்த மாதிரி எடுத்துக்கிட்டா இட்ஸ் சம்திங் லைக் ஆடிட் ட்ரையல் வெரிஃபைடு, இல்ல வந்து எனி டைம் ஆக்சுவலி ரெடி ஃபார் ஆடிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரெகுலேட்டரி வந்து எந்த டைத்துல எந்த ஒரு டாக்குமெண்ட் கேட்டாலும் எல்லாமே வந்து இருக்க போகுது, சிஸ்டத்துல இருக்க போகுது. சோ அந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்றது தான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட்டட் அப்படிங்கிறதா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இப்போ புரிஞ்சிருக்கும். சோ ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ங்கிறது பிளாக் செயினை பயன்படுத்தி எப்படி பண்றாங்க அப்படிங்கிறது. சோ அப்படி பயன்படுத்தும் போது இந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ வந்து
நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பங்கை வாங்குறோம் எடுத்துப்போம். ஓகே, இப்போ ஜெரோதால வந்துட்டு 2 பார்ட்டிகள் வந்து பங்கை வாங்குறாங்க. அப்போ வந்து நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்சிங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சு வாங்குறாங்க, பிஎஸ்சிங்கிற பிளாட்ஃபார்ம் வச்சு வாங்குறாங்க. அப்போ 2 பேருமே ரிஜிஸ்டர் ஆயிருக்காங்க. அப்போ வந்துட்டு அதர் சைட்ல அவங்க யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க தெரியாது, அதே மாதிரி யார்கிட்ட விக்கிறாங்க தெரியாது. அல்டிமேட்டா என்னன்னா இந்த ப்ரீ டிட்டர்மைன் கண்டிஷன், எனக்கு மார்க்கெட் பிரைஸ்ல கொடு, ஓகே பிலோ இந்த பிரைஸ்ல போச்சுன்னா இந்த வாங்கு அப்படிங்கறதெல்லாம் கொடுத்துட்டோம், ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம் எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனா இன்பிட்ல இருந்து இங்க என்எஸ்சின்னு இருக்காங்க, அதுக்கப்புறம் ஜெரோதாங்க இருக்காங்க, அப்ஸ்டாக்ஸ் இருக்காங்க. சோ இந்த மாதிரி கம்பெனிகள் இல்லாம டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா அந்த எத்தீரியம் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதுதான் வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். சோ அப்ப என்ன நடக்குது, அப்போ செல்லரை வந்து மேட்ச் பண்ணுது, பையரை மேட்ச் பண்ணுது, டிரான்சாக்ஷன் நடக்குது, அசெட்ஸ் வந்துட்டு ஒவ்வொருத்தர் கைமாத்துது, அதுக்கப்புறம் 2 பேருமே ரிஜிஸ்டர்டு, அதான் நோன் பார்ட்டி அந்த சிஸ்டத்துக்கு. ஓகே, ஆட்டோமேட்டிக் செட்டில் நடக்குது, நோ தேர்ட் பார்ட்டி நீட். ஓகே, சோ இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து கடைசியா பே பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ், ஏன்னா மிடில் மேன் கிடையாது. இந்த பேமெண்ட் தான் எதில் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தீரியத்துல ஈத்தர்ல நடக்கும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்துட்டு எத்தீரியம் வந்துட்டு உங்களுக்கு மேல போகுது. நிறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க. எப்படி வந்துட்டு ஒரு விலை வந்து ஒரு பொருளோட விலை ஏற போச்சுன்னா சில பேர் பதுக்குவாங்க இல்லையா. ஓகே, அந்த வார்த்தை கரெக்டா யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் புரியறதுக்காக நான் யூஸ் பண்றேன். சோ பதுக்குவாங்கன்னா என்ன, ஃபியூச்சர்ல இதனுடைய விலை அதிகமாயிரும், அதனால இன்னைக்கு வச்சிருந்தாருன்னா எனக்கு ஃபியூச்சர் நல்ல ரேட்ல இருக்கணும். அதே மாதிரிதான் சோ இந்த மாதிரி காயின்ஸ் நீங்க வச்சிருக்கும் போது அப்போ இதனுடைய எத்தீரியம் பிளாட்ஃபார்ம் வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அதிகமா பயன்படுத்தி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப ஃபியூச்சர் இதனுடைய தேவை வந்து அதிகமா இருக்கும் அப்படிங்கும் போது கண்டிப்பா நீங்களும் வந்து அந்த காயின்ஸ் வச்சுப்பீங்க, அதனுடைய பயன்பாடு அதிகமா பெற்று மேல ஏற ஏறது. அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்போம் 25% விற்கலாம் அந்த காயின், 50% விற்கலாம் உங்களோட ஹோல்டிங் அப்படிங்கும்போது சோ கொஞ்சம் கொஞ்சமா ஏற ஏற கொஞ்சம் வித்துப்பாங்க. முழுசா யாருமே 100% ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மோட காயினை விற்க மாட்டாங்க. ஓகே, அதனாலதான் அந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ அப்ப என்ன பெனிஃபிட்ஸ், அட்டானமஸ் தனித்து தனித்து நடக்குது, செக்யூர்டு, அதாவது பிளாக் செயின் அப்படிங்கிறது ஒரு செக்யூர்டு, நிறைய பேர் ஒரு டேட்டா வந்து நிறைய சிஸ்டத்து நெட்வொர்க்ல இருக்கு அப்படிங்கும்போது அதை வந்துட்டு யாரும் திருட முடியாது அப்படிங்கிறது பிளாக் செயினுடைய ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் சொல்லலாம். ஆல்வேஸ் அக்யூரேட், எல்லாமே சிஸ்டம் பேஸ்னால ஃபாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், காஸ்ட் எஃபெக்டிவ், மிடில்மேன் கிடையாது, ட்ரஸ்ட், லெஸ் ஃபீ. ஓகே, சோ இப்போ புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி ஏன் வந்துட்டு எல்லாரும் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து பயன்படுத்தணும் ஆசைப்படுறாங்க, ஏன் இந்த பிளாட்ஃபார்ம் வந்துட்டு அதிகமா வந்து பரவலா வந்துட்டு பயன்பாடுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் ஸ்டோரிங், ட்ரேடிங் ஆக்டிவிட்டி, சப்ளை செயின், மார்க்கேஜ், ரியல் எஸ்டேட் மார்க்கெட், எம்ப்ளாய்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ், காப்பிரைட் ப்ரொடெக்ஷன், கவர்மெண்ட் ஓட்டிங் கூட இதை பயன்படுத்தலாம், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஐஓடி அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்சூரன்ஸ் கிளைம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்கணும்னா, இப்போ வந்துட்டு ஒரு இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா போடுறோம், என்ன அப்படின்னா ஃபிளைட் வந்து டிலே ஆச்சுன்னா எனக்கு வந்து இன்சூரன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஃபிளைட்டோட டைமிங் வந்து டோட்டல் இன்டர்நேஷனலோட ஃபிளைட் டைமிங் வந்து இந்த பிளாக் செயின்ல ரெக்கார்ட் பண்ணிட்டா, ஒரு கண்டிஷன் கிரியேட் பண்ணிட்டா, அப்ப அந்த ஃபிளைட் வந்து டயத்துக்கு வரல அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் யார் பண்ணிருக்காங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கான செட்டில்மெண்ட் சிஸ்டமே கொடுத்துரும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது. ஓகே, சோ இன்னைக்கு நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன் அதிகமான மக்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு நம்புறாங்க கிரிப்டோ மார்க்கெட்டை, ஏன் கிரிப்டோல வந்துட்டு இவ்வளவு ஒரு ஏற்றம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நிறைய மக்கள் குளோபல் பேரியர்ஸ் இல்லாதனால, ஜியோகிராபிக் பேரியர்ஸ் இல்லாதனால இன்னைக்கு நிறைய பேர் பட்ட கஷ்டங்கள், அதாவது பாத்தீங்கன்னா மிடில் மேன் ஒரு ஆள், அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஜாமானா இருக்கட்டும், அது கூகுளா இருக்கட்டும், இல்ல ட்விட்டரா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், சோ இவங்களுடைய ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் சொல்லுவாங்க, ஏபிஐ பயன்படுத்தி நிறைய பேர் வந்துட்டு அவங்க வந்துட்டு அவங்களுடைய ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டெவலப்பர்ஸ் எல்லாம். இப்ப நடுவில் என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் ஒண்ணு வந்து ஒரு சில ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும். ஓகே, அது எல்லாரோட பெனிஃபிட்டுக்காக கொண்டு வரும்போது இட்ஸ் ஓகே, அந்த கம்பெனிகளுடைய தனி வளர்ச்சிக்காக, அவங்களுடைய growth, அவங்களுடைய ரெவன்யூக்காக வந்து ஒரு சில விஷயங்களை இது பண்ணும்போது இவங்க இந்த ஏபிஐ யூஸ் பண்ணவங்களுக்கு அடிப்படுது. அப்ப நடுவில் ஒரு மிடில் மேனே இல்லாம இருந்தா, ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லா ஒரு கான்செப்ட். அதனால டீசென்ட்ரலைஸ் டெஃபி அப்படிங்கிற அடுத்த வீடியோல பார்ப்போம். டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் கிரிப்டோ மார்க்கெட்ல. எதுவா இருந்தா எனக்கு மிடில் மேன் வேணாம், ஓகே, டைரக்ட் பியர் டு பியர் அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாப்புலர் கான்செப்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த கான்செப்டை அந்த இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு உதவுற பிளாட்ஃபார்ம் தான் இந்த கிரிப்டோ பிளாட்ஃபார்ம். அதனாலதான் கிரிப்டோனுடைய வளர்ச்சி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ஃபியூச்சர்னே சொல்லலாம். ஓகே, சோ இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கிறது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அது எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்த்திருக்கோம். இதனுடைய உள்ளார்ந்த கோடு இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எப்படி வந்துட்டு இன்ஃபோசிஸ்ல என்ன பிசினஸ் பண்றாங்க நமக்கு தெரிஞ்சா போதும். அதுல ஒவ்வொரு பிசினஸ்னுடைய முழு டீட்டெயில் நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுக்கு ஃபியூச்சர் இருக்க தெரிஞ்சப்போ அதே மாதிரி நம்ம ஒரு இன்வெஸ்டர், கிரிப்டோ இன்வெஸ்டரா, ஒரு கிரிப்டோ ட்ரேடரா என்ன நடக்குது அப்படின்னு அடிப்படை விஷயம் தெரிஞ்சுப்பேன். அந்த அடிப்படையில் தான் ஒரு பேசிக் நீங்க பார்த்திருக்குன்னு சொல்லலாம். நான் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து நான் சொன்னேன். ஓகே, என்னென்ன பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்டுக்கு அதனுடைய காயினை வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டியிருந்தேன். சோ நீங்க அந்த காயினை வந்து புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு காயினை வந்து கீழே மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல. அதுதான் வந்து இன்னைக்கான வீடியோக்கான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் எக்ஸிக்யூட் பண்றாங்க. சோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.